ஹாய்ங்க. பிரியாணின்னு சொன்னாலே தனி கிரேஸ் தாங்க. அதுலயும் இந்த தக்காளி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டா இருக்குங்க. செய்றது எப்படின்னு பார்க்கலாங்களா? ஒரு குக்கர்ல எண்ணெய விட்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பச்சை மிளகா, வெங்காயம், அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதில இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு, அதில மிளகு பொடியும், மிளகா பொடியும் சேர்த்து வதக்கி, கொத்தமல்லி, புதினா, தக்காளி, உப்பு, தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் தேவை இருக்கவங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசிய அதில சேர்த்துடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம், நான் 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணிய விட்டு கலந்து விட்டுருக்கேன். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம், குக்கர் மூடிய போட்டு 1 விசில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் பொறுத்து சிம்ல வைங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி. இந்த ரெசிபிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இஞ்சி புளி காரம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.